இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மேல 3 ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அதனுடைய விசாரணைகள் மும்முரமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த விசாரணைகளில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் ஆயுள் தண்டனை பெற்று சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிற காரணத்தினால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக இவரை மன்னிச்சு விட்டுருங்களே என்று சொல்லி இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் இடத்துல கோரிக்கை வச்சிருந்த நிலையில் இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய ஜனாதிபதியிடத்தில் என்னுடைய ஊழல் வழக்குகளில் இருந்து என்னை நீக்கி என்னை மன்னிச்சு விட்டுருங்க என்று சொல்லி நேரடியாகவே கடிதம் கொடுத்திருக்கிறார். இஸ்ரேலிய ஜனாதிபதி சட்டப்படிதான் எதையும் நாங்கள் செய்ய முடியும், மக்கள் விருப்பத்துக்கு மாற்றமாக எதையும் செய்ய முடியாது என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார். ஜனாதிபதியிடமிருந்து பொது மன்னிப்பு கிடைக்காத பட்சத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சிறை செல்வது நிச்சயம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தத்திற்கான வெள்ள நிவாரண பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றதுனால நேற்றைய தினம் நம்மளால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கும் ரொம்ப தாமதமாக போடுவதற்கான காரணம் அதுதான். இலங்கை மக்களுக்காகவும் பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.